உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரத்தோட சில விஷயங்களை விட்டிருக்கிறார், சில விவரங்களை விட்டிருக்கிறார். இன்றைய வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி, எந்த அமைச்சரும் சொல்லி கவனத்திலே முடிக்கல, அதை பார்க்கவும் இல்லை. தாங்கள் வருகிற 4 வார்த்தையை கலைப்பின பெரிய வித்துவான் மாதிரி கழிச்சுட்டு போறவே தவிர உங்களுக்கு வேலை செய்யணும், வேலை செய்ய தெரியாட்டி நீங்கள் வேலை செய்ய விடணும். உண்மையா அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா சொன்னது பிழையா இருந்தால் நீங்கள் மறு அறிவித்தல் விடணும். நாங்கள் எந்தெந்த ஏரியாலே எவ்வளவு செய்கிறார்கள் புள்ளி வரத்தோட நீங்கள் அறிவித்தல் விடுக்கும். அங்க 4 பேர் 4 பேர் நின்று போன் கிடைக்கிறோம் நோவரம் நடக்குது, மக்களுக்கான சேவை செய்யல. இன்றைக்கு மக்களுக்கு வந்த காசு போல திரும்பி போயிருக்கின்றால் என்ன ஆகுது? இங்க என்ன நடைமுறை நடக்குது? இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ காலம் 6, 7, 8 வருஷம் பிடிச்சு நாங்கள் இந்த கடலடியை கட்டித்தாருங்கன்னு சொல்லி கேட்டு அரசாங்கம் செவி சாய்க்கல. வந்த கடத்தொழில் அமைச்சர் மேலும் செவி சாய்க்கல. இப்ப புதுசா வந்த கடத்தொழில் அமைச்சரும் என்ன செய்யறாரோ எங்களுக்கு ஒன்றுமா விளங்கல. ஏன்னு சொன்னா இந்த பாருங்க இன்றைக்கு கடலை பாருங்க உங்களுக்கு அடிக்குது, படகுகள் இழுக்க இடமில்லை, படகுகள் எல்லாம் அடிபட்டு சேதப்பட்டு இன்றைக்கு உடைஞ்சு சுற்றுலா போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த ரோட்டை எடுத்து பாருங்க, இன்றைக்கு தொண்டமிதார் தொடக்கம் கருத்துற வரையும் இன்னைக்கு ஒரு கேவலமான நிலைமையில இந்த ரோடு தள்ளப்பட்டிருக்கு. அந்த ரோடு வந்து அங்க திக்கம் அங்காலே அந்த மெதாலிஸ் பகுதியில் போயினா இடிஞ்சு விழுந்து போய் கிடக்குது, வாகனங்கள் போய் வர முடியாத நிலைமையிலே இருக்குது. அப்ப இன்னைக்கு இதுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்ற அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சில புள்ளி விவரங்களோட சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையின்படி இவ்வளவு காலமாச்சது எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கார்கள். இன்றைக்கு இன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்கோ அல்லது இந்த வடபகுதிக்கோ ஒதுக்கப்படுற காசுகள் என்னென்ன செய்யணும், என்னென்ன ஒதுக்கப்பட்டது, என்னென்ன வேலை திட்டம் சரியான முறையில் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி இன்றைய வரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி, எந்த அமைச்சரும் சொல்லி கவனத்திலே முடிக்கல, அதை பார்க்கவும் இல்லை. தாங்கள் வருகிற 4 வார்த்தையை கலைப்பின பெரிய வித்துவான் மாதிரி கழிச்சுட்டு போறவே தவிர எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. உண்மையா நேற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரத்தோட சில விஷயங்களை விட்டிருக்கிறார், சில விவரங்களை விட்டிருக்கிறார். அது வாட்ஸ்அப்ல போய்கொண்டே இருக்கு. அது சரியா புள்ளியோ உங்களுக்கு தெரியாது, உண்மையின்படி தெரியாது. பிள்ளையா இருந்தால் இந்த அரசாங்கம் இந்த கச்சேரியோ அல்லது டிஎஸ் ஆபீஸோ உடனடியாக இந்த பிள்ளையாக அவர் கலைச்சது பிள்ளை என்று சொன்னால் மறு அறிவித்தல் விடும். டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து இதுல வந்து கலைச்சது சரியான பிள்ளை என்று சொன்னால் அது அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வாசிக்கப்படுது. படித்த மேதாவிகள் விட்ட பிள்ளை என்று சொல்லி வாசிக்கப்படுது. கல்வி அமைச்சர் கல்வி கண்டாலும் சரி, சுகாதாரத்துக்கு கண்டாலும் சரி, அடுத்த விவசாயத்துக்கு கண்டாலும் சரி, கால்நடை என்றாலும் சரி, மகளிர் அமைப்பு என்றாலும் சரி, இப்படி எல்லாத்துக்கும் வந்த காசு கொஞ்சம் செலவழிக்கப்பட்டது, மிச்சம் எல்லாம் திரும்பி போயிருக்கு சொன்னால் உண்மையா இந்திய அரசாங்கத்தில் இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அங்க போனால் அதை நோவுறது. அங்க 4 பேர் 4 பேர் நின்று போன் கிடைக்கிறோம் நோவுறது நடக்குது, மக்களுக்கான சேவை செய்யல. இன்றைக்கு மக்களுக்கு வந்த காசு போல திரும்பி போயிருக்கின்றால் என்ன ஆகுது? இங்க என்ன நடைமுறை நடக்குது? உண்மையின்படியா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார். புள்ளி விவரத்தோட எவ்வளவு காசு திரும்பி சிறைக்கு போயிருக்கா. இதைத்தான் முதல் வடக்கு மாநில சபையும் இதைத்தான் செய்தது. வடக்கு மாநில சபையில இருந்து இந்த நாட்டை எங்க வீதிகளோ ரோடுகளோ அல்லது இடங்களையோ அல்லது பழைய கட்டிடங்களையோ பழைய இது சீமெந்து ஃபேக்டரி இதுவரை வந்து திருத்தி அமைக்காமல் இங்க உள்ள வேலைகளை செய்யாமல் காசுகளை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி இப்பவும் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேலை செய்யணும், வேலை செய்ய தெரியாட்டி நீங்கள் வேலை செய்ய விடணும். உண்மையா டாக்டர் அர்ஜுனா சொன்னது பிழையா இருந்தால் நீங்கள் மறு அறிவித்தல் விடணும். நாங்கள் எந்தெந்த ஏரியாலே எவ்வளவு செய்கிறார்கள் புள்ளி வரத்தோட நீங்கள் அறிவித்தல் விடுக்கும். இப்ப இன்றைக்கு நாடு எவ்வளவுக்கு நாடு பொருளாதார ரீதியில இன்றைக்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனுப்பப்பட்ட காசை திருப்பி அனுப்புறீர்கள். அப்ப அந்த மாதிரி திருப்பி இதே நாட்டுக்கு இவ்வளவு காசு வேலை காசு கொண்டு தான் கேட்கிறது. அனுப்பின காசை சரியான முறையில வேலை செய்து இந்த சரியான திட்டங்களை சரியான நடைமுறைப்படுத்த தெரியவில்லை சொன்னால் நீங்கள் அவர்களை உடனே வெளியேற்றணும். இன்றைக்கு அது கரையோர பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கலாம், வேற திணைக்களங்கா இருக்கலாம், இன்றைக்கு வீதி அதிகார சபைகளா இருக்கலாம், யார் இருந்தாலும் சரி. உண்மையின்படி இன்றைக்கு 153 மில்லியன் ஒதுக்கப்பட்ட இடத்துல 35-40 மில்லியனுக்கு வேலை செய்து மிச்ச காசை திருப்பி அனுப்பியிருக்க. அப்ப இதோ வேலை இதுதான் நீங்க அங்க இருந்த அரசாங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் லோ வச்சு போட்டு சைனை வச்சு போட்டு நீங்க காசை பண்ணிட்டு போயிடும், கூட சம்பளத்தை பண்ணிட்டு போறாரு. இன்றைக்கு எங்களுக்கு வர காசு திரும்பி போயிடுன்னு சொன்னா இதால கஷ்டப்படுறாரு. அன்றாடம் தெரிஞ்சுக்கிற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறேன். உண்மையின்படி எந்த அதிகார எந்த அரசியல்வாதி என்றாலும் சரிதான், எந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிதான், ஆளுநர் இருந்தாலும் சரிதான், அரசாங்க அதிபராக இருந்தாலும் இந்த தொண்டமிழத்திலிருந்து பருத்துறை ஒருக்கா பயணம் செய்தா இருக்கும். நீங்க ஒருக்கா பயணம் செய்தால்தான் அந்த ரோட எப்படி இருக்குது என்ன வேணும் தெரியும். நீங்க அங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதையை காய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையின்படி இந்த ரோடு கொரோனாவுக்கு பிறகு இந்த ரோடு வந்து கிண்டி கிளறி போட்டு போனீங்க.
இன்றைக்கு மேல ஓட்டிகளுக்கு பச் போட்டு ஓட்டிருக்காங்க. இந்த ஓட்டி கொண்டிருக்கோம். ஓட்டியில ஒட்டுறையில தவறா ஓட்ட திருத்தினாரு ரோடு எந்த குறுக்கோ இங்க எல்லா இடமும் ரோடு போட்டாச்சு. குறுக்குளங்க சந்து வந்தெல்லாம் ரோடு போட்டாச்சு. ஆனா தொண்டங்களான பருத்தின வரையும் தான் கேவலமா கிடக்கு. காசு இல்லை என்றால் ஆனா வந்த காசை திருப்பி அனுப்புறீங்க. இதுதான் அரசாங்கம் செய்கிற வேலை.